ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நடந்த WWE பேக்லாஷ் 2025 ரீகேப் பார்த்துடலாம். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ ரிட்டர்ன்ஸ்லேருந்து ஒரு டெபியூட் வர நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீடாக புரிய வரும். ரைட், ஓகே, நம்ம டைமஸ் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஓவரால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் நல்லா பெட்டராகவே WWE கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ கம்மியாக தான் மேட்சஸ் புக் பண்ணியிருந்தாலும் மேட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவான்டிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ மொத்த பேக்லாஷுமே வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணது யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்கான ஃபேட்டல் 4-வே மேட்ச் தான். ஸோ நம்மளுடைய ஜேக்கப் ஃபட் அவருடைய டைட்டில் டேமின் பீஸ் எல்என்ஐ ட்ரூ மேகண்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணியிருந்தாரு. மேட்ச் வாஸ் ஆசம், சூப்பராகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். மேட்ச் 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இந்த மேட்சோடைய கிளைமேக்ஸில் நம்மளுடைய டேமின் பீஸ்டும் ட்ரூ மேகண்டரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அவுட் சைட் த ரிங்லாம் போய் மூவ்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்லா பயங்கரமாகவே இருந்துச்சு. ஃபேன்ஸ் எல்லாமே தீஸ் வாஸ் ஆசம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு ட்ரூ மேகண்டருக்கு கொஞ்சம் ஹெட் இன்ஜுரி ஆன மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ்லாம் போயிருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல ட்ரூ மேகண்டரோட ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் பாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் வாங்கியிருந்தாலும் ஹெட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ளோரில் வாங்கின மாதிரி தான் தெரிஞ்சு. ஸோ என்னன்னு தெரியல. ஸோ அப்கமிங் நியூஸஸ் வரும். ஸோ அதை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த மேட்சோட கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலோ சிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேக்கப் ஃபட்டுவோ ஹெல்ப் பண்ணலான்னு வராரு. ஸோ எல்என்ஐ அங்கே ரிங் மேலே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாம் போடலான்னு வராரு. அந்த இடத்துல சோலோ சிக்கோ இன்ட்ரோ பண்ணிடுறாரு. சோலோ சிக்கோ இன்ட்ரோ பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு டெபியூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஜெஃப் ஜேக்கப் பார்த்தீங்கன்னா வராரு. ஆக்சுவலி நான் அப்டேட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு பிக்கஸ்ட் டெபியூட் வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு அப்டேட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதில் ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளோட ஜெஃப் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போறாருன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நம்பாதவங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஓஜி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அவர் வருவாருன்னு நினச்சேன், பட் பேக்லாஷ்லேயே கொண்டு வருவாங்கன்ற மாதிரி தெரியல. பட் பர்க்கிங் கண்ட பேக்லாஷில் வந்து பார்த்தீங்கன்னா டெபியூட் கொடுத்துருக்காரு நம்மளுடைய ஜெஃப் ஜேக்கப். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்என்ஐ பயங்கரமாகவே அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் ரிங்குக்கு தள்ளிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய ஜேக்கப் ஃபட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி இந்த மேட்ச்சில் ஜேக்கப் ஃபட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரீடைன் பண்ணாரு. ஜேக்கப் ஃபட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனோட இருக்கிற மாதிரி தான் WWE சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. இதுக்கப்புறமா விமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நடந்துச்சு. ஸோ நம்மளுடைய லைரா வெல்கிரி அவங்களுடைய டைட்டில் பெக்கி லிஞ்ச் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச்சில் நான் பெரிய லெவலில் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த மேட்ச் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குன்ற மாதிரி நினச்சிருந்தேன். பட் இருந்தாலும் மேட்சை நல்லாவே கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாகவே WWE நல்லாவே இந்த மேட்சோட ரைட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் 2 மேன் ஹேண்ட் ஸ்லாம் போடுறாங்க. பட் இருந்தாலும் லைரா வெல்கிரியா கிக் அவுட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் லைரா வெல்கிரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெக்கி லிஞ்சை பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. நான் ப்ரெடிக்ஷனில் வந்து பெக்கி லிஞ்ச் வின் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக இங்கே லைரா வெல்கிரியா வின் பண்ணிட்டாங்க. லைரா வெல்கிரியா வின் பண்ண அடுத்த செகண்டே பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே நம்மளுடைய லைரா வெல்கிரியாவை அட்டாக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அஃபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு விட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி அந்த கிளியர் பண்ணுறாங்க. அந்த இடத்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அமுச்சு நல்லா இருந்துச்சு மேட்ச். லைரா வெல்கிரியா வின் பண்ணால் எனக்கு சந்தோஷம். இதுக்கப்புறமா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. டாமினிக் மிஸ்டரியோ அவரோட டைட்டில் பென்டகன் ஜூனியர் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் நல்லாவே இருந்துச்சு. சீரியஸ்லி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு தான் சொல்லணும். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் டே முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட இன்டர்ஃபென்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலரை வந்து சேர் எடுத்துலாம் அடிக்க வருவாங்க. பட் இருந்தாலும் தலைமை மாற்ற மாதிரியே வந்து மாட்டிக்கிட்டாரு. ஸோ அதோட ரெஃப்ரி இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கை விட்டு வெளியே போக சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல பென்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட் பெர்ஃபார்ம் பண்ணி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போடுறாங்க. அதுக்கப்புறமா 1 செகண்ட் ஃபின் பேலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல் கிராண்ட் அமெரிக்கானோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பென்டாவை அட்டாக் பண்ணிடுறாரு. இது நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொன்னதான். ஸோ இவரோட இன்டர்ஃபென்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்டர்ஃபென்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் டாமினிக் மிஸ்டரியோ பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. ஹோஸ்டல்லாம் சொல்ல முடியாது, மேட்ச் நல்லாவே இருந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா பேட் மக்காஃபே வர்சஸ் குந்தர்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. இந்த மேட்சே நான் பெரிய லெவலில் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நல்லாவே இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் மைக்கேல் கோலை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஒரு விச்சுவல் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைக்கேல் கோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருப்பாரு. இதில் நல்லாவே இருந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் ஃபைனலாக குந்தர் தான் வின் பண்ணார். குந்தர் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணியிருப்பாரு. கடைசியாக மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டுலாம் போயிருப்பாரு. இதெல்லாம் நல்லாவே இருந்துருந்துச்சு. இவர் இன்னும் ஹீலா இல்லை ஃபேஸான்றது இன்ன வரைக்கும் தெரியல. இதுக்கப்புறமா மெயின் ஈவென்ட் நடக்குது. சொன்ன மாதிரி ஜான் சீனா வர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ராண்டி ஆர்டன் வராரு. ராண்டி ஆர்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெல்கம் பண்ணுறாங்க. அவரோட சொந்த ஊர் வேற சும்மா விடுவாங்களா? ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. ஜான் சீனாவுக்கும் வெல்கம் கிடைக்குது. ஸோ ஹீல் டர்ன் பண்ணுற ஜான் சீனாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. மேட்ச் நல்லாவே போகுது. சத்தியமாக சொல்கிறேன், மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வளவலன்னு WWE இழுத்துட்டானுங்க. அது ஒன்று தான் இந்த மேட்சோட பெரிய மைனன்ஸு. இதை கொஞ்சம் லெவலுக்கு ஓரளவுக்கு முடிச்சு விட்ருக்கலாம். மேட்ச் ரொம்ப வளவலன்னு WWE இழுத்துட்டு போயிட்டானுங்க. பட் மேட்ச் வாஸ் சூப்பராக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு சில லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மேட்சோடைய ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி இவங்க ஃபினிஷர் போடுறன்ற பேரில் ரெஃப்ரியை அடிச்சு விட்றாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா RKO கனெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணலான்னு வராரு. அந்த இடத்துல ரெஃப்ரி யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா நிக்காலஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ரெஃப்ரியை
வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பி விடலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அந்த இடத்துல ராண்டி ஆர்டன் பயங்கரமாகவே கடுப்பாயிரு. என்னடா அவங்ககிட்ட ஒரு 2 ரெஃபரிக்கு மேலே ஆளே இல்லையாடான்ற மாதிரி கேட்கும்போது நிக் ஆல்டிஸ்க்கு ஒரு ஆர்கேஓவாக போட்டுறாரு. அவங்க கூட வந்து அந்த 5 அஃபிஷியல்ஸ்க்கும் ஒரு ஆர்கேஓ போட்டு விட்டுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே தலைமை பண்டிகைக்கு போகலான்லாம் வராரு. அந்த இடத்துல நம்மளுடைய ஆட்ரூத் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாரு. நீ ஏன்டா வர, என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாமல் நீ வேற ஏன்டா உள்ளே வரன்ற மாதிரி தான் இருந்துருந்துச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் அதுக்கப்புறம் ஆட்ரூத்துக்கு ஒரு ஆர்கேஓ போட்டுறாரு. இந்த இடத்துல ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலை யூஸ் பண்ணி நம்மளுடைய ராண்டி ஆர்டன் அட்டாக் பண்ணிடுறாரு. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த யூஸ் பண்ணி ஜான் சீனா சக்ஸஸ்ஃபுல்லாக அவருடைய டைட்டிலை ரீடைன் பண்ணிட்டாரு. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு, இந்த இடத்துல மியூசிக்கும் உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு எதுவும் தேவை கிடையாது. எனக்கு தேவை ஒரு தரமான காம்படிஷன் வேணும். அப்போ தான் நான் வந்து ஒரு ரியல் சாம்பியனாக என்னால் இருக்க முடியும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. மேட்ச் போகிற அந்த இடத்த விட்டு கிளம்பி போகும்போது ஃபேன்ஸ் எல்லாம் தேங்க்யூ சீனான்ற மாதிரி சேன் பண்ணுறாங்க. ஜான் சீனா அந்த இடத்துல கண்ணே கலங்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஓரளவு கண் கலங்கிட்டு அதுக்கப்புறமா தலைமை போகிறாரு. அந்த ரேம்பாண்டா போகும்போது ரோமன் ரைன்ஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டை போட்டுக்கிட்டு போனார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீன்லாம் பயங்கர ஐகானிக்காகவே இருந்துச்சு. இதோட பேக்லாஷை வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் பேக்லாஷ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ மைனஸ்ன்ற அளவுக்கு எனக்கு எதுவும் பெருசாக மைண்டுக்கு வரல. மேட்ச் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க. நல்ல குவான்டிட்டியாக ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. WWE இதைத்தான் கேட்குறோம். ஸோ ஒரு 4 மேட்ச் புக் பண்ணாலும் அதை நல்லா சூப்பராக புக் பண்ணுங்கடான்ற மாதிரி வளவலன்னு மேட்சை புக் பண்ணுறதுக்கு ஒரு 5 மேட்ச் 4 மேட்ச் புக் பண்ணாலும் அதை நல்லா ஸ்பேஸ் கொடுத்து நல்லா குவாலிட்டியாக பண்ணுங்கடான்றது தான் ஃபேன்ஸ் எல்லாரும் கேட்குறாங்க. அந்த மாதிரி தான் பேக்லாஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இந்த பேக்லாஷ் ரிலேட்டட் என்னோட ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 அவுட் ஆஃப் 10 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் ரிலேட்டட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் நடந்துக்கலாம். அது எல்லாத்தையும் செப்பரேட் வீடியோவாகவே பார்ப்போம். நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.